பேலியோ டயட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஹை ஃபேட் லோ கார்ப் டயட்டில் நம்ம ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தொற்றா நோய்கள் அப்படின்னு சொல்லப்படுற நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அனைத்துல இருந்தும் அது நமக்கு விடுதலை கொடுக்குது. இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், வயிறு உபாதைகள் இது அத்தனையிலிருந்தும் நம்மளை காப்பாற்றுது. இந்த உணவு முறையில் நம்ம முதல் தரமான புரோட்டீனை முட்டை மூலியமாகவும் இறைச்சி மூலியமாகவும் எடுத்துக்கிறோம். நல்ல குவாலிட்டியான கொழுப்பை இறைச்சி, முட்டை, வெண்ணெய், நெய் இது மூலியமாக நம்ம எடுத்துக்கலாம். தற்காலத்தில் உலகம் முழுசாக கொழுப்பை சாப்பிடாதீங்க, கொழுப்பை குறைங்க அப்படின்னு சொல்லி தான் டயட் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதனால் ரொம்பவும் கொழுப்பை குறைச்சி அந்த கெட்ட கொழுப்பான ரீஃபைண்ட் ஆயில் மூலியமாக ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணும்போது என்ன நடந்தது? இந்த உலகம் சர்க்கரை வியாதினாலையும் உடல் பருமனாலையும் ரொம்பவும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு. தற்காலத்தில் சொல்லப்படுற குறைந்த கொழுப்பு, அதீத மாவு சத்து நிறைந்த உணவு முறையிலிருந்து விலகி அதிக கொழுப்பு, குறைந்த மாவு சத்தான பேலியோ டயட்டுக்கு வர்றது மூலயமா நாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு முறையை அடையலாம். தொடர்ந்து ப்ராப்பரான பேலியோ டயட் கடைபிடிக்கிறது மூலயமா நம்மளுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனிலிருந்து வெளியில் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் இல்லாமல் வாழ முடியும். இன்சுலினே சுரக்காத நிலையில் இருக்கிற டைப் 1 டயபெட்டிஸ் நோயாளிகள் கூட பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறது மூலயமா அவங்களுடைய இன்சுலின் டோஸை 3ல் 1 பங்கு 4ல் 1 பங்குன்னு கூட குறைக்க முடியும். பேலியோ டயட் அப்படின்றது நான் கம்யூனிகபிள் டிசீஸையும் தாண்டி ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அனைத்துக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. குறிப்பாக டைப் 1 டயபெட்டிஸ், ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ், லூபஸ், விட்டிலிகோ, சீசோஃபெர்னியா, இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துக்குமே பேலியோ டயட் ஒரு நல்ல தீர்வு கொடுக்குது. பேலியோ டயட்டை பொறுத்த வரைக்கும் அசைவத்திலையும் நம்ம அதனால் ஃபாலோ பண்ண முடியும், சுத்தமான சைவம் ஃபாலோ பண்ணுறவங்க கூட ஃபாலோ பண்ண முடியும். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா காலையில் இதை தான் சாப்பிட்ணும், மத்தியானம் இதை தான் சாப்பிட்ணும், ராத்திரி இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. நம்ம கொடுக்குற உணவுகளில் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிடலாம். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இதை சொந்தமாக செய்யாமல் ஒரு இரத்த பரிசோதனை செஞ்சு நம்மளுடைய ஆரோக்கியம் நல்வாழ்வு முகநூல் குடும்பத்தில் பதிஞ்சு ப்ராப்பரான டயட் வாங்கி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சைவர்களும் சரி அசைவர்களும் சரி காய்கறிகளில் அனைத்து காய்கறி வகைகளையும் நல்லாவே சேர்க்கலாம். சேர்க்கக்கூடியாத காய்கறி வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே இருக்கிற கிழங்கு வகைகளை நம்ம தவிர்க்கணும். பூமிக்கு மேலே இருக்கிற லெக்யூம்ஸ்ன்னு சொல்ல வர்ற உரிச்சா பருப்பு இருக்கிற காய்கறிகளை நாம் தவிர்க்கணும். அதுக்கு நிறைய அறிவியல் காரணங்கள் இருக்குது. பேலியோ டயட்டில் நம்ம குறிப்பாக தவிர்க்க சொல்கிற முக்கியமான ஒரு உணவுப் பொருள் சோயா, இந்த மீல் மேக்கர் இதெல்லாம் கொடுக்கும். ஏன்னா அதில் உடலுக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்குது, அது நமக்கு ஆபத்து விளைவிக்கும். பேலியோ டயட்டை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் அப்படின்னா தேங்காய் எண்ணெய், நெய், வெண்ணெய், மிருக கொழுப்பு இதை தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா மற்ற அனைத்து எண்ணெய்களும் உடலுக்கு தீங்கு தான் விளைவிக்குது. அசைவம் சாப்பிட்றவங்க முட்டை, இறைச்சி, மீன், கோழி, இல்லை போர்க்கு, பீஃபு உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதன் மூலியமாக நம்மளுக்கு நல்ல ஒரு புரோட்டீனையும் கொழுப்பையும் அடையலாம். சைவம் சாப்பிட்றவங்களை பொறுத்த வரைக்கும் வெண்ணெய், சீஸு, நெய் இதன் மூலியமாக நல்ல கொழுப்பு அடைய முடியும். நல்ல புரோட்டீனுக்கு பாதாம் எடுத்துக்கலாம், பனீர் எடுத்துக்கலாம், சீஸும் நல்ல புரோட்டீன் கொடுக்கும். இதை சேர்த்து காய்கறிகளையும் எடுத்துக்கலாம். சைவமோ அசைவமோ நாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது கொழுப்பு, பிறகு புரதம், அப்புறம் தான் ரொம்பவும் கம்மியான கார்ப். அடிக்கடி நம்ம சொல்கிற மாதிரி 60லேருந்து 70% கொழுப்பும், 25லேருந்து 30% புரோட்டீனும், 5லேருந்து 10% மாவு சத்தும். அந்த மாவு சத்து காய்கறியிலேருந்து வர்ற விஷயமா கிடைக்கணும். இதை ஒரு ப்ரொப்போர்ஷன் போட்டு ஒரு 100% வர்ற மாதிரி நாம் சாப்பிட கற்றுக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டயட் பிளானை நம்ம பிளான் பண்ணி அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த அதிக கொழுப்பு உள்ள, குறைந்த மாவு உள்ள, லோ கார்ப் ஹை ஃபேட் பேலியோ டயட் மூலயமா நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கலாம்.